ஹலோ கைஸ், நம்ம அடுத்த ட்ரிப்போட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து பஞ்சர் போல்க. காற்று இருக்கான்னு தெரில, செக் பண்ணலாம் காற்று இருக்கான்னு. இந்த வீல்லாம் காற்று இறங்கிடுது அடிக்கடி. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பு தான் இது. இங்கே தான் நான் வந்து இதுக்கு முன்னாடியே டயர் மாற்றினேன். ஸோ பஞ்சர் போட்டு டயரை ரொட்டேட் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த டைம் ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. பஞ்சர் இல்லைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அடுத்த வண்டி நம்ம வந்துடுச்சு. ஓகே, பாயிண்டில் போட்டாச்சு. நம்ம வண்டியை ஜாக்கில் ஏற்றி வச்சுப்போம். எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி போட்டால் டயர் லைஃப் வரும். கொஞ்சம் ஒன் சைடாக தெரியாது. இந்த வீல் தான் நம்மளது பஞ்சர் மாதிரி இருக்குது, அடிக்கடி காற்று இறங்கிட்டு. மற்ற அந்த 3 வீலையும் செக் பண்ணிடுங்க. நல்ல பெரிய ஆணியாக குத்திருக்கு நம்ம வண்டியில். நல்ல பெரிய ஆணியாக குத்திருக்கு. இதில் இப்போ மஷ்ரூம் பஞ்சர் போடுறோம். மஷ்ரூம் பஞ்சர் போடுவோம். மஷ்ரூம் பஞ்சர் அது எப்படின்னு நான் பார்த்ததில்ல, வெறும் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். தெரிஞ்சு டயரை கழட்டிட்டு உள்ளோடி போடுவாங்க நினைக்கிறேன் அந்த பஞ்சர். நேற்று நம்ம ஏர் செக் பண்ணோம், 33 அடித்தேன் நான் ஏர். அப்படி இருந்தும் வந்து இன்றைக்கி ஏர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்கிறாங்க. நம்ம இந்த 3 டயர் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். பஞ்சர் இல்லையாமா. இது வந்து அலாயில் வந்து டயரை வெளில எடுக்கிறதோட மெத்தட் மிஷின். இது எதுக்கு நான் பண்ணுவோம்? பேஸ்ட் ஒட்டுறதுக்கா? நம்ம நார்மல் பஞ்சரை போடுறத விட இது லைஃப் வருமாண்ணா? ஓகே ஓகே. அந்த மஷ்ரூம் பஞ்சரோட இது உள்ளோடி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. டயரு ரன்னிங் ஆக நம்ம டயர் எப்படி செய்யுமோ அது இது தேஞ்சிட்டே போவோம். ஸோ நமக்கு லைஃப் அதிகமாகும். பட் ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் நியூ டயர்.
கீழே பார்த்து இப்போ நம்ம வண்டி வந்து இப்போ பஞ்சர் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீல் ரொட்டேட் பண்ணிட்டு வீல் பேலன்சிங் முடிஞ்சிச்சு. வீல் அலைன்மெண்ட் போகுது இப்போ வண்டி. அது வந்து இதுக்கு போகும் பக்கத்தில். வீல் அலைன்மெண்ட் வந்து இங்கே தான் பண்ணுவாங்க. அதான் அந்த மிஷினில் தான் எல்லாமே உங்களுக்கு காட்டிடும், எவ்வளோ லெஃப்ட் எவ்வளோ ரைட் புல்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம வண்டி முடிஞ்சு போய் பார்க் பண்ணிடுறோம் எனக்குள்ள. அப்போ தான் நம்ம போய் பில் கட்ட முடியும். வாட்டர் வாஷ் பண்ணலான்னு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க காக்காலாம் நம்ம கார் மேலே ரொம்ப பாசமாக இருக்குது. என்ன சாப்பிட்டாலும் நம்ம கார் மேலே தான் போகும்போது. அதனால் இந்த வண்டி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் அடுத்த வண்டி இங்கே தான் வரும். எப்போவுமே ரெகுலராக வரதா கடை தான் இருக்குது. டீசெண்டாக இருக்கும், ப்ரைஸும் நல்லா வாஷ் பண்ணுவாங்க. கார் பார்க்கறதுக்கு பின்னாடியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது, முன்னாடி தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபார்ம் வாஷ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வண்டியில். இதிலே வந்து பாதி அழுக்கு அப்படியே ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பாருங்கள், அந்த அவங்க சொல்யூஷன் ஒன்று ஸ்ப்ரே பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து பாருங்கள் எப்படி அழுக்கு வெளியே வருது. டயரில் மட்டும் காட்டுறேன், நான் சுற்றி நானும் நனைஞ்சிருவேன். நான் வீட்டில் போய் குளிச்சுக்கிறது. வாஷ் முடிஞ்சு இப்போ வந்து பாலிஷிங்க்கு வந்துச்சு நம்ம வண்டி. வாட்டர் வாஷ் முடிஞ்சு நம்ம வண்டி பலப்பலான்னு வெளில போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களை நான் வீட்டில் போய் மீட் பண்ணுறேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம்னா பெட்ரோல் பங்கில். இப்போ தான் பெட்ரோல் போட்டு பாரத் பெட்ரோல் பங்கில் வெளில வந்தேன். ஃபைனலி நம்ம பெங்களூர் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு. முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம் ஆக்சுவலாக மேரேஜ்க்கு. பெங்களூர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக மட்டும் நான் பெங்களூர் போகிறேன். இதுக்கப்புறம் அவங்கள நான் பெங்களூரில் மீட் பண்ணுவேன். இல்லை போகிற வெளில டீ குடிச்சா நிப்பாட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டேன். நான் சம்மர் லேட்டில் போயிட்டுருக்கிறேன். நைட்டு 2 மணி 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்புன்னு நினச்சேன். பட்டு தூங்கி எழுந்துச்சு 6 மணிக்கு தான் கிளம்பியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், பீஸ்ஃபுல்லாக போய் சேரணும்.